ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதுனாலும் இதில் சேர்த்து செய்யலாம். நான் இங்கே ஒரு 4 வகையான காய்கறி மட்டும் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறமா முருங்கைக்காய். எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். அடுத்ததாக அவியலுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப்லேருந்து அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு அதிகம் புளிக்காத கெட்டியான தயிர் இது சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் மையாவும் இல்லாமல் ரொம்பவும் கொரகொரப்பும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காயுமே ஓரளவு வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கலருக்காக இது சேர்க்காவும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரண்டு வராமல் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. காய் எல்லாமே வெந்து வரணும், ஆனால் மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வச்சிடக்கூடாது. அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பாத்திரத்தை மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். தேங்காய் தயிர்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு மாதிரி திரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட முடிக்கணுனாலும் முடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தாளிப்பு கொடுத்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2-3 கொத்து கருவேப்பிலை அதையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அவியலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மணக்க சூப்பரான அவியல் ரெடி ஆயிரும். கேரளா ஸ்டைலில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ இதுவரையிலையும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.